என்ன விஷயம்? எதுக்கு இப்படி ஓடி வர? அந்த மிஷனை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு சொன்னாடே பாட்டி. அதுக்கு வாழ்த்துக்கள். என்ன நீ புது ஜுட்சுவ கத்துக்கணும்னு இப்ப வந்து சொல்ற? எனக்கு இப்ப வேற வழியே இல்ல. என்ன உளர்ற? காமடாட்சு அப்பவா போலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த மிஷன்ல எப்படியாவது கலந்துகிட்டே ஆகணும். அடடா போச்சே, மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டான். இத நம்ம எப்படி பண்ண போறோம்? நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்லையே. உங்க 2 பேரோட ஜுட்சுவையும் எப்படியாச்சும் இப்ப நம்ம ஒண்ணு சேர்த்தாகணும். அப்ப சரி, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? ஆமா, உடனே காமடாட்சு வாய்க்குள்ள போ. Got the man with the plan right here. Singing swag with the man right here. அன்னைக்கு அவன் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸுக்கு நீ கடன் பட்டிருக்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற. என்ன பொறுப்போ? தவளையோட வாய்க்குள்ள போறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இது வேலைக்கு ஆகுமான்னு தெரியல. இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா நேரம் மட்டும் தான் வீணாகும். அதுவும் சரிதான். இப்படி ஒரு சங்கடத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. அப்படின்னா நருட்டோக்கு மிஷனை பத்தி தெரிஞ்சு போச்சா? என்ன மன்னிச்சிருங்க. அவனை அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலி இதுல இருக்க நல்ல விஷயம் என்னன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்ல ஒத்துமை இருக்கு. ஆனா எப்பயும் போல இந்த வாட்டியும் அவன் லேட்டா தான் வர போறான். கமான், ஆரம்பிக்கலாமா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இதுக்கு மேல என்னுடைய உடம்பால தாங்க முடியாது. ஓகே, பிரேக் எடுக்கலாம், நேரம் இல்ல, நாம மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நருட்டோ! ஹாய் சாக்குரா. கம் ஆன், டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. சாரி காமா கேச்சி. சாரி गाइस, இப்போ நான் போய் ஆகணும். தேவைப்படுறப்ப உங்களை கூப்பிடுறேன். ஏய் அண்ணா, உன்கிட்ட மவுத் வாஷ் இருக்குமா? Summoning Jutsu. கூப்பிட்டியா நருட்டோ? நீ சம்மன் பண்ணியா? இதெல்லாம் எப்ப நருட்டோ கத்துக்கிட்ட? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல வேண்டியதை சொன்னினா நான் ரெடியா இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண போறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூச்சை இழுத்து புடிச்சுக்கோ, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல விடு. Come on. இந்த தடவை வித்தியாசமா நடக்கும்னு நினைச்சது ஏன் தப்புதான். பிரச்சனை தான் என்ன? ஏன் இப்படி சொதப்புற? நான் மறந்தே போயிட்டேன். சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணணும்ல. நருட்டோ சீக்கிரம். கம் ஆன் காமடாட்சு. ஓகே, முதல்ல அவளை வெளியே கொண்டு வா. ஓகே. கொஞ்சம் மெதுவா, பொறுமையா கீழே வை. முக்கியமான நேரத்துல கூட உனக்கு சாப்பாடு தான் பெருசா போச்சுல்ல. நான் பயந்தே போயிட்டேன். முட்டாள், ஒரு ஈக்கு ஆசைப்பட்டு அவளை தூக்கி போட்டுருவியா? நல்ல வேலை, உனக்கு ஒன்னும் ஆகல ஹினாட்டா. என்ன மன்னிச்சிரு நருட்டோ. ஹே, இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு. நருட்டோ, அது பின்னாடி ஏன் போகணும்? நீ ஒண்ணும் தெரியாதவன் மணிக்கு ஒரு தடவை நிரூபிக்கலனா உனக்கு நாளே போகாதல நருட்டோ. சூனின் ஆயிட்டதால நீ என்ன விட ஸ்மார்ட் ஆயிட்டன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா கீபா? இதுக்கு என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். கடைசியா என்ன சாப்பிட்டான்னு தெரியல, தாங்க முடியல. டேய்டாரா, அத பாத்தியா நீ? அங்க ஒரு டிம்பிளிங் கடை இருக்கு. நாம உள்ள போய் ஆயசமா உட்காந்து 4 பிளேட் டிம்பிளிங்க சாப்பிடலாம்ப்பா. நடந்து நடந்து கால் டிங் டாங் பெல் மாதிரி ஆடுது. டேராவை போடுவோம் வா டேடாரா. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி ஓடுறான் பாரு. டேடாரா,
கொஞ்சம் அங்க பாரேன். இந்த திறந்த வாயை பார்த்தா உன் வேலைப்பாடு மாதிரியே இருக்கே. இத பார்த்தா உன்னோட கலை நுணுக்கம் தான் என் மனசுக்கு படுது. ஒரிஜினல் காப்பி போல இருக்கு. ஆளும் தெரியாம குதிச்சிருக்க கூடாது. ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சிருக்கியா? ஷினோ, என்ன பண்ற? ரொம்ப பக்கத்துல வராத. அது சரி, எனக்கு மட்டும் உன்கிட்ட வரணும்னு ஆசையா என்ன? அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏய், அது ஒரு ஆமை. அதுக்குள்ள ஆமை இருக்கு. நருட்டோ, அந்த ஏரியில அப்படி என்னதான் நடந்துச்சு? திடீர்னு அந்த ஏரிக்குள்ள இருந்து ஒரு ராட்சச ஆமை வெளியே வந்தது. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. காமகீச்சி அதுதான் 3-tailed beastன்னு என்கிட்ட சொன்னான். உனக்கு அது சரியா தெரியுமா? அவ்வளவு பெரிய டெய்ல்டு பேஸ்ட் இங்க வந்துச்சா? ஆனா எத்தனை டெய்ல்ஸ் இருக்குன்னு என்னால கவுண்ட் பண்ண முடியல. அவ்வளவுதான், இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்ன ககாஷி, இது எப்படி இருக்கு? அது நல்லாதான் இருக்கு. ஹே கோரன், உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. என்ன பார்த்தா உனக்கு அடிபட்ட மாதிரியா இருக்கு? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே. உன்னை தனியா விட்டதுக்கு மன்னிச்சுடு. முழு பலத்தோட எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல. என்ன குரன், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்ட போல. சாக்குரா, நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா சாக்குரா சொல்லிட்டா போதும், உடனே கேட்பான். நருட்டோக்கு எல்லாத்தையுமே பக்காவா பேசி புரிய வச்சிட்டேன். அவன் சாரி சொன்னானா இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. அதாவது பாக்குனாதான் நமக்கு பேக்கப்பா அனுப்பி வச்சிருக்காங்களா? என்ன நருட்டோ, மறுபடியும் சொதப்பிட்ட போல இருக்கு. சொதப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தோக்குறவன் நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பான். வாய மூட, நீ அவனை தேவையில்லாம ஏத்தி விடாத. உன்னை இங்க சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல ராக்லி. நீ சரியா சொன்ன. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். ரெஸ்ட் எடு சாக்குரா. மூளைய வீட்லயே வச்சுட்டு வந்துட்ட போல. நீ இன்னும் மெடிக்கல் நெஞ்சுட்சுல கத்து குட்டிதான். என்னை விட உனக்கு ஏதோ 2 விஷயம் அதிகமா தெரியும்ன்றதுக்காக ரொம்ப துள்ளாத. லேட்டா ஸ்டார்ட் பண்ணியும் உன்னை விட நான் தான் அட்வான்ஸ்டா இருக்கேன். நெத்தி பெருத்தவளே. என்ன போனா போகட்டும்னு பொறுத்து போனா மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். மூளை இல்லாதவளே. என்ன சொன்ன? அப்படின்னா ஒருத்தி மண்டை பெருத்தவன், இன்னொருத்தி மூளை இல்லாதவன். என்ன பண்ணுவ? நான் எதுவும் சொல்லலையே. கொஞ்சம் இருங்க. அப்படின்னா அந்த சின்ன பையனை இங்க ஜிஞ்சரிக்கையா மாத்துறதுக்காக தான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்களா? சாய், ஓ, நீயும் ஒரு ஜிஞ்சரிக்கின்றத நான் மறந்தே போயிட்டேன். ஆனா நான் மெடிக்கல் நெஞ்சுட்சுல எந்த ட்ரைனிங்கும் எடுக்கலையே மேம். நீ மெடிக்கல் நிஞ்சாவா இல்லனாலும் இந்த மிஷன்ல நீ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆமா ஹினாட்டா, நீ கண்டிப்பா கலக்குவ. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. பசங்களை விட பொண்ணுங்களாலதான் சக்ராவை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான டெலிகேட்டான விஷயங்களை சரியா செய்ய முடியும். ஹேய், டென்டனை மறந்துட்டோம். அவளுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல. அப்ப என்னோட சக்ரா கண்ட்ரோல் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? யாரோட டீம்லயோ இல்லாதவங்க இந்த பக்கம் வந்து தனியா நில்லுங்க. ஏதோ நம்மள ஒதுக்கி வச்ச மாதிரி பேசுறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ரத்தம் கொதிக்குதுவே, தாண்டவம் ஆடுது. எனக்கும் அப்படிதான் இருக்கு.
டீடைல்ஸ பார்த்த உடனே சீல் பண்றதுக்காக லேடிஸ் முன்னாடி ஸ்பெஷலா ஒரு ஜெயின் ஸ்க்ரோல ரெடி பண்ணிருக்காங்க. நருட்டோ இந்த பொடி தலைவர் திமிங்கலம் தானுங்கோ கடலில் சேரும்